இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி தவறான பழக்கம், தவறான உறவு, கள்ளக்காதல் இதில் ஈடுபடக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கடலூர் மாவட்டம் நடு வீரப்பட்டு அடுத்து இருக்கக்கூடிய புதுக்குப்பம் அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான் 47 வயதான ராஜசேகர். இவருடைய மனைவி தான் பார்த்தீங்கன்னா 40 வயதான விஜயலட்சுமி. இந்த விஜயலட்சுமி யார் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த ராஜசேகரினுடைய சொந்த அக்கா மகளை தான் இவர் திருமணம் செய்து கொண்டிருக்கிறாரு. இவங்களுக்கு திருமணம் ஆகி கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் ஆகிடுச்சு. இந்த தம்பதியினருக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா, ராஜசேகருக்கு குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்கின்றது. இதனால் அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டு வெளியூருக்கு சென்று விடுவதை வழக்கமாக வைத்திருக்கின்றார் இந்த ராஜசேகர் அவர்கள். பின்னர் அவருக்கு எப்போது தோன்றுதோ அப்பதான் வீட்டுக்கு வருவாராம். இந்த நிலையில கடந்த 9 மாதங்களுக்கு முன்னாடி வீட்டை விட்டு போனவர் திரும்ப வரவே இல்லை. ராஜசேகர் குறித்து எந்த ஒரு தகவலும் தெரியாத நிலையில விஜயலட்சுமியின் தம்பி சிவகுமார் தன்னுடைய அக்காவிடம் இது பற்றி விசாரித்திருக்கிறாரு. அப்போதுதான் ராஜசேகரின் கதையை முடித்தது பற்றி விஜயலட்சுமி தன்னுடைய தம்பியிடம் அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து விசாரித்த பன்ருட்டி போலீசார் வருவாய்த்துறையினருடன் விஜயலட்சுமியின் வீட்டிற்கு சென்று நேரடியாக விசாரணை நடத்தினாங்க. அந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதாவது விஜயலட்சுமி பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய கணவர் ராஜசேகர் பார்த்தீங்கன்னா தினமும் குடித்துவிட்டு வரக்கூடிய பழக்கத்தை கொண்டவர். அது மட்டுமல்லாமல் அவருக்கு இல்லற வாழ்க்கையில் பெருசாக நாட்டம் கிடையாது. இதனால் எனக்கு மிக பெரும் அளவில் பாதிப்பாக இருந்தது. என்னால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையும் இருந்தது. இதன் காரணமாகத்தான் எங்களுக்குள்ளார பெரும் பிரச்சனையே அடிக்கடி ஏற்படும். அவருடைய குடிப்பழக்கம் ஒன்றுனா இன்னொரு பக்கம் அந்த விஷயத்தால் எனக்கு அடிக்கடி மிக பெரும் அளவிலான மன சோர்வும் ஏற்படும். இதனால் 2 பேருக்குள்ளாரையும் அடிக்கடி சண்டை நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய விஜயலட்சுமி அதன் பிறகு செய்தது மிக பெரும் கொடுமையான விஷயம். ஏன்னா இந்த ராஜசேகர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டு வெளியூர் செல்லக்கூடிய அந்த நிலையில் இந்த விஜயலட்சுமிக்கு அதே ஊரை சேர்ந்த மோகன் என்ற நபரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மோகன் வருவதும் போவதுமாகத்தான் இருந்திருக்கின்றான். இந்த மோகனுக்கு 32 வயது தான் ஆகின்றது. இந்த மோகன் அந்த பெண்ணினுடைய வீட்டிற்கு பக்கத்து தெருவில் இருப்பவனாம். ஏதோ ஒரு அக்கா முறையில் வந்துட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி தான் பலரும் நினைத்து கொண்டிருந்தாங்க. நாளடைவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாமும் வெளி உலகிற்கு, அதாவது அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வந்தது. ஊரில் இருக்கிறவங்க பேசுகிறத பார்த்துட்டு ஒரு நாள் ராஜசேகருக்கு சந்தேகம் வந்துடுச்சு. என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க, இது உண்மையா அப்படின்ட்டு இந்த ராஜசேகருக்கு வந்த சந்தேகம் ஒரு நாள் உண்மையாகிடுச்சு. இதற்காக ராஜசேகர் முதல்ல ஒரு திட்டம் தீட்டுறாரு. சரி, நாம் நாளைக்கு என்னதான் நடக்குது, நாளானைக்கு என்னதான் நடக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். வழக்கம் போல் சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு நாம் கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணுறாரு. அதன்படி ஒரு நாள் சண்டை போடுறாரு. சண்டை போட்டுட்டு மறுநாள் வீட்டுக்கு வரலை. இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்ட்டு ராஜசேகரினுடைய மனைவி விஜயலட்சுமி பார்த்தீங்கன்னா மோகனுக்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. என்னுடைய கணவர் வீட்டில் இல்லை, வழக்கம் போல் குடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு போயிட்டான், நீ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதற்கு அந்த மோகனும் பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல, சரி வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இந்த விஷயம் எல்லாத்தையும் அங்கேயே அந்த ஊரிலேயே தான் பார்த்தீங்கன்னா மறைந்திருந்து இதை எல்லாத்தையும் ராஜசேகர் கவனித்திருக்கிறாரு. அந்த 2 பேருக்கும் இடையேயான அந்த உறவை பார்த்தீங்கன்னா
நேரடியாகவே பார்த்துட்டு இருக்கிறாரு ராஜசேகர். அப்போதுதான் பிரச்சனை பெருசாக மாறி இருக்கின்றது. 2 பேருக்குள்ளாரவும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் மோகனும் அங்கேயே இருந்திருக்கின்றான். அந்த சமயத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த ராஜசேகர் அந்த 2 பேரிடமும் சண்டையை போட்டுட்டு திரும்பவும் கிளம்பிட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு ஒரு நாள் இந்த விஜயலட்சுமி கணவர் ராஜசேகரை போனில் தொடர்பு கொண்டு, நான் செய்தது பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க, இனி இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கதறி அழுதுருக்காங்க. இதனால் மீண்டும் வீட்டிற்கு வந்திருக்கிறாரு ராஜசேகர். வீட்டிற்கு வந்ததும் இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த விஜயலட்சுமியும் மோகனும் ஒரு திட்டம் போட்டு இருக்காங்க. எப்படியாவது ராஜசேகரின் கதையை முடிக்கணும் அப்படின்ட்டு வீட்டிற்கு வந்த ராஜசேகர் பார்த்தீங்கன்னா இரவு சாப்பிட்டு தூங்கி இருக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் ராஜசேகருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மோசமான சம்பவம் நடந்திருக்கின்றது. உடனே இந்த விஜயலட்சுமியும் மோகனும் பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் ஒன்று இருக்கா இவங்களுக்கு. அந்த விவசாய நிலத்தில் வாழைத்தோட்டம் இருக்கின்றது. அங்கே தான் ராஜசேகரினுடைய உடலை புதைத்திருக்காங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட 9 மாதங்கள் ஆகிடுச்சு. எதுவுமே தெரியாதது போல 2 பேருமே நடித்து வந்திருக்காங்க. இது சம்பந்தமாக அந்த ராஜசேகரினுடைய மனைவி விஜயலட்சுமி பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமியினுடைய தம்பி ஒருத்தர் இருக்காரு. அவர் மூலமாகத்தான் இந்த விவகாரம் தற்போது வெளியே வந்திருக்கின்றது. துருவி கேள்வி கேட்டு இத்தனை மாத காலமாக பொறுமை காத்திருந்தவர் பொங்கி எழுந்து விஜயலட்சுமியை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்ததில் நாங்கள் என்ன பண்ணோம், எனக்கு என்ன மாதிரியான தொடர்பு இருந்தது அப்படின்ட்டு தன்னுடைய தம்பியிடம் மொத்த உண்மையையும் சொல்லிட்டு இருக்கான். அதன் பிறகு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறாரு. இது சம்பந்தமாக நடுவீரப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்தாங்க. அதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் முன்னிலையில் விழுப்புரம் மாவட்டம் முண்டையம்பாக்கம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவ குழு வரவழைக்கப்பட்டு 9 மாதத்திற்கு முன்பு நடந்த இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது அப்படின்றதற்காக தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்தாங்க. அப்போது பல திடுக்கிடும் தகவல்கள் மீண்டும் வெளியாகியிருந்தது. அந்த அளவுக்கு கொடுமையான சித்திரவதைகளை ராஜசேகர் கடைசி கட்டத்தில் அனுபவித்திருக்கிறாராம். கிட்டத்தட்ட 9 மாத காலமாக நாடகமாடிய விஜயலட்சுமி தற்போது சிக்கியிருக்கின்றார். இந்த சம்பவம் அந்த கிராமத்தில் மிகப்பெரிய பதட்டத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. கட்டிய கணவன் பார்த்தீங்கன்னா திருமணத்தை மீறிய அந்த உறவுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால மனைவியே இப்படி செய்தது அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவரின் மத்தியிலையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. விஜயலட்சுமிக்கு உடந்தையாக இருந்த இந்த மோகனை தற்போது போலீசார் தேடிட்டு இருக்காங்க. விஜயலட்சுமியை கைது செய்து சிறையில் அடைத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு பிறகு உண்மை வெளிவந்திருக்கின்றது. கணவனுக்கு துரோகம் செய்த இந்த விஜயலட்சுமி தற்போது வசமாக சிக்கி இருக்கின்றாள். இந்த மாதிரியான விஜயலட்சுமி போன்ற ஆட்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு நிலை தொடராமல் இருக்க அனைத்து கணவன்மார்களும் உஷாராக இருக்க இந்த பதிவு நிச்சயம் உதவும்.